ஆனா அவர் விடல. நாள்தோறும் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நித்தமும் நான் உன்னை நடத்துறேன்னு சொல்றாரு. ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை அப்படியே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நான் காத்துக்கொள்ள பலன் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் பெற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு அதை செயல்படுத்தணும் ஆண்டவரே. அதற்காக அவரிடத்துல கேளுங்க, அப்பா என் மீறுதல்களை மன்னிங்க. உம்மை விட்டு தூரமாய் போயிருந்தா அதை மன்னிங்க ஆண்டவரே. உம்மை மறந்திருந்தா, உம்மை மறுதலித்திருந்தா அதை மன்னிங்க ஆண்டவரே. மனுஷனுக்கு பின்னாடி நான் போக கூடாதப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறீங்களா? நிறைய பேர் விலகி போவாங்க, ஆனா அவர் உங்களை உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்து ஒவ்வொரு நாளும் உங்களை உற்று உற்று பார்த்து ஒருபோது உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி நாள்தோறும் தடைகளை நீக்கி போட்டு நடத்துகிறார், தேற்றி நடத்துகிறார், அரவணைத்து நடத்துகிறார். மகளே, மகனே, சோர்ந்து போகாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் நீர் அப்படியே ஆறுதலாய் எங்களோடு பேசுவீராக. வந்திருக்கிற பிள்ளைகளுடைய இருதயங்கள் தேவ பலத்தால் நிரப்பப்படட்டும். அசட்டையின் ஆவிகளை எடுத்து போடுங்க, நிர்விசாரத்தின் ஆவிகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்க விடாதபடி தடை செய்கிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் எங்களுக்கு தடை செய்து அப்பா அந்த வார்த்தைக்குள்ள எங்களை நிற்க வைப்பீராக. மாம்சிகமான வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது ஆண்டவரே. எங்களை மறுரூபமாக்குகிற வார்த்தைகள் வெளிப்படணும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.